அந்த நகரில் கைராசியான மருத்துவர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவரிடம் பெரியவர் ஒருவர் வந்தார். அவர் மருத்துவரிடம், என்னுடைய உடலில் பலவிதமான நோய்கள் இருக்கின்றன, நீங்கள்தான் அவற்றிற்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். பின்னர் அவர் மருத்துவரிடம், ஐயா, எனக்கு தீராத தலைவலி இருக்கின்றது, பல்வலி வேறு, கைகளை ஒழுங்காக மேலே தூக்க முடியவில்லை, இரவில் சரியாக தூங்க முடியவில்லை, தொடைப்பகுதியில் கட்டி போல் ஏதோ இருப்பதால் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை, உணவு உண்டால் அது சரியாக செரிமானம் ஆவதில்லை என்றார். இப்படி தன்னுடைய உடலில் இருந்த நோய்களையெல்லாம் பட்டியலிட்ட பெரியவர் மருத்துவரின் பதிலுக்கு காத்திராமல், இவ்வளவு நேரம் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி, நான் வருகிறேன் என்று விடை பெறலானார். இதை கேட்டதும் மருத்துவர், உங்களிடம் உள்ள உடல்நல கோளாறுகளை பட்டியலிட்ட நீங்கள், நான் என்னென்ன மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சீறினார். வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் இன்று பலரும் மற்றவர் அல்லது கடவுள் நமக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாம் அவருக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற உண்மையை நமக்கு இது உணர்த்துகின்றது. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது, இன்று நீங்கள் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்கிறார். யூதர்கள் கொண்டாடிய முப்பெரும் விழாக்களுள் ஒன்றான கூடார பெருவிழாவில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 95. இத்திருப்பாடல் தாவீது மன்னரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எபிரேயர் 4:7. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்ற வரியோடு தொடங்கும் திருப்பாடல் 95 இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்ததையும் அவர்கள் தண்ணீர் கேட்டு ஆண்டவரை சோதித்தையும் பதிவு செய்கின்றது. இவ்வாறு அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை கடினமாக்கி கொண்டு ஆண்டவரின் குரலை கேளாததால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் நுழைய முடியாமல் போனார்கள். ஒருவருக்கு கிடைக்கும் ஆசி அவர் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வதாலேயே வரும். இந்த உண்மை அன்று இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாமல் போகலாம், நமக்கும் தெரியாமல் இருப்பது அவ்வளவு ஏற்புடையது அல்ல. சிந்தனைக்கு, கடவுளின் வார்த்தைகள் வாழ்வளிப்பவை என தெரிந்தும் அவற்றின்படி நடக்காது மிகப்பெரிய குற்றம். இஸ்ரேலே செவி கொடு. இணைச்சட்டம் 6:4.